வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டு கைமணத்தில் நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம், அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க, எதுவுமே போடாமல் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, தக்காளி பச்சடி, இதான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தக்காளிங்க 4 தக்காளி, பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதுதான் நான் இங்கே இருக்கிறது வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இந்த நீட்டு வாகில் வெட்டிக்கணுங்க. மெலிசா சின்னதாக இந்த மாதிரிலாம் மெலிசான்றேன், சின்னதாக இந்த மாதிரி பொடியெல்லாம் வெட்ட வேணாம், இந்த மாதிரி நீட்டு வாகில் வெட்டி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, பெரிய பூண்டு எங்கள் வீட்டில், அதனால் 10 பல் பூண்டு இப்படி 2 வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் இது 3ஐயும் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, கொஞ்சமாக சோம்புங்க, இதுதான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஏன்னா நான் கரம் மசாலா தூள், பட்டை லவங்கம் இதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா அம்மா சொல்லுவாங்க, கரம் மசாலா தூள், பட்டை லவங்கம்லாம் போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் வந்துடும், தக்காளி சாதம்ன்றது தக்காளி சாதம் டேஸ்ட்டில் இருக்கணும்னு. இப்போ இதுக்கு பூண்டு நான் வெட்டி வச்சேங்க. அது மாதிரி இஞ்சி பூண்டு மசாலாவும் நான் போட மாட்டேன். அந்த இஞ்சி பூண்டு மசாலா, பட்டை லவங்கம், கிராம்பு, இல்லைன்னா கரம் மசாலா தூள், இது எல்லாமே உங்களுக்கு தக்காளி சாதம் டேஸ்ட் கொடுக்காது, பிரியாணி டேஸ்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் இப்படி தான் நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப ஓவராக வதங்க வேணாங்க, நரிச்சுன்னு தெரியணும் வெங்காயம் அதில். அந்த மாதிரி இப்போ நான் சொன்னதெல்லாம் அரைச்சிட்டு வந்திருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, தக்காளி, இதை 3ஐயும் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை ஊற்றிடலாம். இப்போ இதில் நீங்கள் காரம் வேணுன்னா பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் போடுவேன் நான், ஆனால் மிளகாத்தூளை கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதான், ஏன்னா அந்த தக்காளியோட அந்த பச்சை மிளகா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. அப்படி தெரியும் உங்களுக்கு தக்காளி சாதம் இது அப்படின்றது, வாயில் வச்சாவே அந்த தக்காளி டேஸ்ட் பச்சை மிளகா தூக்கி கொடுக்கும். அதனால் இதை நல்லா இப்போ நம்ம சுருளை கிண்டிக்கலாம். இப்போ தக்காளி சாதத்துக்கு அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு, மசாலாலாம் சுருளணும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப பொடியாக வெட்டலை, நான் கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன். வெட்டின உருளைக்கிழங்கு அப்படி போடுறேன், வேகலாம் வைக்கலைங்க, அப்படி போடுறேன். எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இந்த ஊற்றின எண்ணெயிலே நல்லா வேகணும். இது வேகட்டும். நல்லா சுருண்டுருச்சுங்க. அது இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுடலாம் இதில். ஏன்னா சாதத்தில் நான் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வடித்து வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், உப்பு, இது 2மே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வடித்ததால் இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு போட்டுக்கிறேன் இதில். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இது நல்லா சுருண்டுருச்சு. இப்போ இதில் சாதம் மட்டும்தான் கலக்கிற வேலை. என்னமே உருளைக்கிழங்கு அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் சாதம் கலந்து, அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்குது, சின்னதில் வச்சுருக்கேன். வைக்கும்போதே சாதத்தை அப்படி கலந்து காமிச்சிட்றேன் உங்களுக்கு. சாதம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். பச்சரிசி தான் நான் போட்டு வடித்து வச்சுருக்கேன். இதில் உப்பும் 1/2 ஸ்பூன் எண்ணெய், கலந்துடலாம். நான் 1.25 அளவுக்கு சாதம் போட்டிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு மசாலா அது ஜாஸ்தியாக வேணும்னா 1 அளவுக்கு சாதமாக வச்சுக்கோங்க, போதும். அதுக்கு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நான். இதில் கொத்தமல்லிங்க, நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக கொத்தமல்லி போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தக்காளி பத்தலைனாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எப்படின்னா இது சாதம் கிளறணுன்னு உங்களுக்கு தக்காளி பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தனியாக தக்காளியை மட்டும் அரைச்சி அதை தனியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி இதில் நல்லா சுருளை வதக்கி இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு கலரே மாறி போச்சு, அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அது கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் ஆகிருக்கும். அது ரைட்டாக இது பாருங்க, இப்படி எடுத்து உருளைக்கிழங்கு விட்டுனா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக விட்டுப்படுது பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏன்னா வதக்கிட்டு கடைசியில் தான் உப்பு போடணும். நீங்கள் முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா வேகிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நல்லா இப்படி வதக்கிட்டு அப்புறம் கடைசியில் உப்பு போடுங்க. இப்போ இதில் உப்பு போட்டோம். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கிட்டங்க இது.
1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா போதும். அதுவே எல்லாத்துலேயும் காட்டம் நல்லா பரவிடும். வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 பல் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா நச்சுக்கலாம். பாருங்கள் 4 பல் பூண்டு தான், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா நச்சுக்கலாம். இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் பாருங்கள் சேர்த்து நச்சுட்டு இது வாசனைங்க போட்டு 2 நிமிஷம் கலர்னிங்கன்னா அவ்வளோ கமகமகமான வாசனை வரும் இந்த உருளைக்கிழங்கு. வேறு எதுவுமே வாசனைக்கு நான் போட மாட்டேன், அவ்வளோதான். சோம்பு போடலாங்க. இதோடு நீங்கள் நச்சு சோம்பு கூட போடலாம். ஆனால் சோம்பு வாயில் பட்டால் பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வெறும் கருவேப்பிலையும் பூண்டு மட்டும் போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதுங்க. மிளகாத்தூள், உப்பு, இந்த பூண்டு, கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். உங்களுக்கு மிளகாத்தூள் வாசனையெல்லாம் வராது. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் இருக்கிறதால நல்லா அதிலேயே வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு உருளைக்கிழங்கு வேலை. இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தயிர் பச்சடி சிம்பிளாக. தயிர் பச்சடி சில பேர் வந்து வெங்காயம் அந்த காட்டம் பிடிக்காதுங்க. அந்த காட்டம் பிடிக்காதவங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா காட்டம் சுத்தமாக இருக்காது, ரொம்ப நல்லாவும் இருக்கும் தயிர் பச்சடி. நீங்கள் சிப்ஸு வாங்கிக்கோங்க இதுக்கு. இன்னொன்று இல்லைன்னா வந்து அப்பளம் பொரிச்சுக்குங்க, ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது என் பொண்ணு சொல்லி கொடுத்தாதாங்க, அதை சொல்கிறா, அதனால் சொல்லிடுறேன். ஏன்னா வெங்காயத்தில் உப்பு போட்டு புளியிறது என் பொண்ணு சொல்லி கொடுத்தது, சொல்லிடுறேன். ஏன்னா முறைக்கிறா என்ன. இப்போ வாங்க வெங்காயத்தை படித்து பார்க்கலாம். வெங்காயத்தில் உப்பு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுறணும். பாருங்கள் தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை புளிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் புளிஞ்சா பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இன்னொரு வாட்டி காமிங்க. இந்த புளிஞ்சிட்டு இங்கே வெள்ளரிக்காயும் கொத்தமல்லியும் போட்டு வச்சுருக்கேன், அதில் போட்டுடுறோம். இதை பாருங்கள் நான் எடுத்து புளியும் போது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இது வந்து எதுனா வந்து வெங்காய பச்சடி சில பேர் வந்து சீக்கிரம் பண்ணி வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும், வெங்காய பச்சடி தயிர் கெட்டியாக ஊற்றி பண்ணி வச்சாலும் தண்ணி விட்டுரும். எதனாலனா உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை நம்ம கலந்து அந்த தயிரை ஊற்றுறதால உங்களுக்கு தண்ணி விட்டுருங்க. இதை தண்ணியை எடுத்துட்டிங்கன்னா கெட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு தயிர் பச்சடி, தண்ணியே ஆகாது. இப்போ தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிப்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை அப்பளம் பொரிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் 2 தக்காளி நீங்கள் இதுக்கு ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா போடலாங்க. போட்டிங்கன்னா பெங்களூர் தக்காளி தான். இப்போ வந்து நாட்டு தக்காளியே நீங்கள் நிறையா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் வந்து 3-4 நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ வந்து நாட்டு தக்காளியே ஃபுல்லாக போட்டிங்கன்னா புளிச்சு போயிடுங்க. பெங்களூர் தக்காளி இருந்ததுன்னா இது 3 தக்காளினா பெங்களூர் தக்காளி 3 தக்காளி 6 தக்காளி போட்டு சுருளை கிண்டிங்கனாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். பெங்களூர் தக்காளி தான், ஆனால் பாதிக்கு பாதி போடணும். ஏன்னா வந்து நாட்டு தக்காளியாக போட்டிங்கன்னா புளிச்சு போயிடும். அப்புறம் என்ன சொல்லாதீங்க. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி போட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கள். நான் என்ன அதில் கொஞ்சம் நீங்கள் பண்ணுறதில், நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க தக்காளி சாதம், நீங்கள் பண்ணுறதில் நான் என்ன அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன்றதும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து எல்லோரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டோம், ஒரு விதமாக பண்ணுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள். நான் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன் அதில் அப்படின்றதும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்டாயம். வாழ்க வளமுடன்.